மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே நிறைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம் இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம் வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. அன்புமிக்க சகோதரங்களே, மீண்டும் ஒரு புதிய நாளிலே நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஒன்று கூடி இந்த பலியிலே கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீரை இரக்கத்தை பெறுவதற்காக இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் புதிய நாளை தந்ததற்காக. இந்த நாளிலே பரிசுத்த கன்னிமரியாளை நாங்கள் நினைவு கூர்ந்து அவருடைய பரிந்துரைக்காக நாங்கள் செபித்துக் கொள்வோம். முக்கியமாக தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை நாங்கள் கடைப்பிடித்து வாழ ஆண்டவர் உங்களை ஒருவருக்கும் அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடிக்கொள்வோம். இன்னுமாக இன்றைய பலியிலே கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசம் வைத்திருந்த ஞானசிங்கம் ராஜேஸ்வரி, லலிதா கிறிஸ்டோபர், ஜெரோமினா, சின்னராசா வேலழகன் இறப்பினுடைய 30வது நாளிலே நினைவுறப்படுகின்றார். கதிரைமலை சிஸ்கந்தராஜா, அந்தோனி பிள்ளை ரீட்டா, பீட்டர் ஞானப்பிரகாசம், ரூபி ஞானப்பிரகாசம், அமிர்தலிங்கம் கிறிஸ்டின், ஜேசுதாஸ் திரேசம்மா, சூசைப்பிள்ளை மரியதாஸ், மரியதாஸ் ஜெயா, ஆஸ்டின் ஜெயராஜ் நிமலன், ஜூலி, ரொமான் என்பவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக இந்த திருப்பலி வழியாக செபித்துக் கொள்வோம். இனமாக திருமண நாளிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற டொனால்ட் பாஸ்கர், மேரி லெட்டிஷியா இவர்களுக்காகவும் இவருடைய குடும்ப வாழ்வுக்காகவும் விசேட விதமான முறையிலே நாங்கள் செபித்துக் கொள்வோம். ஆண்டவர் அளித்த குடும்ப வாழ்வுக்காக நன்றி கூறுகிற குடும்பத்தோடு இணைந்து எங்களுடைய நன்றிகளையும் ஆண்டவருக்கு செலுத்தி இந்த பலியிலே நாங்கள் பங்கு பெற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பானவர்களே, இந்த திருப்பலியிலே தகுந்த முறையில் கலந்து கொள்ள தடையாக இருக்கின்ற பாவங்களை நினைத்து ஆண்டவருடைய மன்னிப்பை கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். சொல்லாலும் செயலாலும் கடமையிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. சகோதர சகோதரிகளை உங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். செபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன வளரச் செய்தருளும்.
அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கடவுள் தம் மக்களை தள்ளிவிடார் என்று சொல்லலாமா? ஒருபோதும் இல்லை. நான் ஒரு இஸ்ராயேலன், ஆபிரகாமின் வழிவரவினன், பெஞ்சமின் குலத்தினன். தாம் முன்பே தேர்த்து கொண்ட மக்களை கடவுள் தள்ளிவிடவில்லை. இஸ்ராயேல் மக்களுக்கு எதிராக கடவுளிடம் எலியா முறையீடு செய்தது பற்றிய மறைநூல் பகுதி உங்களுக்கு தெரியாதா? அப்படியானால் அவர்கள் தடுமாறியது அழிந்து போவதற்கா? ஒருபோதும் இல்லை. அவர்கள் தவறு செய்ததால் யூதரல்லாதோருக்கு மீட்பு கிடைத்தது. அவர்களிடம் பொறாமையை தூண்டிவிடவே இவ்வாறு ஆயிற்று. அவர்கள் தவறியதால் உலகம் அருள் வளமுற்றது. அவர்கள் வீழ்ச்சியுற்றதால் புறையினத்தார் அருள் வளம் பெற்றனர். அப்படியென்றால் எல்லா யூதர்களும் நற்செய்தியை ஏற்கும்போது அருள்வளம் இன்னும் மீதியாகுமன்றோ? சகோதர சகோதரிகளே, நீங்கள் அறிவாளிகள் என கருதாதவாறு மறைபொருள் ஒன்றை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். அதாவது, புறையினத்தார் முழுமையாக இறைவனிடம் வந்து சேரும் வரையில்தான் இஸ்ராயேலில் ஒரு பகுதியினர் மழுங்கிய உள்ளம் கொண்டிருப்பர். பின்னர் இஸ்ராயேல் இனம் முழுவதும் மீட்கப்படும். சியோனிலிருந்து அவர் மீட்பராக வருவார். யாக்கோப்பில் தீயதனத்தையும் போக்கிடுவார். நான் அவர்களுடைய பாவங்களை அகற்றி விடுவேன். அவர்களுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாததால் அவர்கள் கடவுளுக்கு பகைவராயினர். அதுவும் உங்களுக்கு நன்மையாய் அமைந்தது. ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாயிருப்பதால் அவர்களுடைய மூதாதையரை முன்னிட்டு அவரது அன்புக்கு உரியவர்கள் ஆனார்கள். ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவரே, நீர் கண்டித்து திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனிதர் வேறு பெற்றோர். அவர்களின் துன்ப நாள்களில் அவர்களுக்கு அமைதி அளிப்பீர். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும். நேரிய மனத்தினர் அதன் வழி நடப்பர். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் எனக்கு துணை நிற்காதிருந்தால் என்னுயிர் விரைவில் மௌன உலகிற்கு சென்றிருக்கும். என்னடி சறுக்குகின்றது என்று நான் சொன்னபோது ஆண்டவரே மது பேரன்பு என்னை தாக்கிற்று. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை: ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்புக்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டுக் கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதல் இடத்திற்கு வாரும் என்று சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கு முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். நம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்தப்பெறுவர். தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்பெறுவர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எனக்கு பிரியமான சகோதரங்களே, ஒரு சிறிய உருவக கதையோடு இன்றைய சிந்தனையை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு பாம்பு அந்த வீட்டிலே இருந்த ஒரு துவாரத்தின் வழியாக வீட்டுக்குள்ளே சென்று விட்டது. வீட்டுக்குள்ளே போய் அடுக்களைக்குள்ளே போய்விட்டது. அந்த அடுக்களையில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு மேலாலே அது போய்கொண்டிருக்கிறது. போத்தல், பேணி இவைகளுக்கு மேலாலே அது போய்கொண்டிருக்கிறது. திடீரென தன்னுடைய உடலிலே ஏதோ தீண்டுவது போன்ற உணர்வு ஒன்று அதற்கு ஏற்பட்டது. அதை உடனடியாக பாம்பு திரும்பி பார்த்த பொழுது ஒரு கூரிய கத்தி ஒன்றுக்கு மேலாக போக வேண்டிய போயிருக்கிறது. அந்த கத்தியானது இந்த பாம்பினுடைய உடலை காயப்படுத்தி விட்டது. பாம்புக்கு பொத்தொன்று கோபம் வந்து விட்டது. அடங்காத பாம்பு உடனடியாக அது திரும்பி அந்த கத்தியின் மேலே அது கொத்தியது. அது கொத்த கொத்த அதனுடைய காயங்கள் பெரிதாக வந்து வர துவங்கியது. அதற்கும் கோபம் கொத்தி கொண்டு வருகிற பொழுது மீண்டுமாக அதை மிகவும் ஆழமாக கொத்த தொடங்கியது. அதனாலே அதனுடைய பாம்பிலே காயங்கள் மிகவும் பெரிதாக வர இரத்தம் சிந்த அது கடைசியாக மரணிக்க வேண்டி வந்தது. அப்படியே செத்து போனது. எனக்கு பிரியமான சகோதரங்களே, எங்களுடைய வாழ்க்கையும் இப்படித்தான். பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் எங்களை பெரிதாக நினைத்து கொண்டு செயற்படுவதனாலே அந்த அழிவுகளை நாங்களே தேடிக்கொள்கிறோம். தங்களை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று வாழ்ந்த எத்தனையோ நாடுகள் அழிந்திருக்கிறது. பெரிய பெரிய தேசங்கள் எல்லாம் அழிந்திருக்கின்றது. தாங்கள் தான் பெரியவர்கள் என்று நினைக்கின்ற பலர் அழிந்திருக்கிறார்கள், அவமானப்பட்டிருக்கிறார்கள். தங்களை முன்னுரிமைப்படுத்திக் கொண்டு வாழ நினைத்தவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே பல கஷ்டங்களுக்குள்ளே அகப்பட்டிருக்கிறதை நாங்களுடைய அனுபவ ரீதியாக கண்டிருக்கிறோம். தாழ்ச்சி என்கிற அந்த புண்ணியத்திலே கடைப்பிடிக்காதபடியினால் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்திருக்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த தாழ்ச்சி என்று அந்த புண்ணியம் இல்லாதபடியினால் எத்தனையோ அமைப்புகள் சீர்குலைந்து போகிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எங்களுடைய மக்கள் இந்த தாழ்ச்சி என்ற அந்த புண்ணியம் இல்லாதனாலே பல்வேறு விதமான கஷ்டங்களுக்குள்ளே அகப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தான் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு ஒரு அருமையான இக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய அந்த படிப்பினை ஆகிய தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை கடைப்பிடித்து வாழும்படியான அழைப்பை எங்களுக்கு தருகிறார். இந்த நற்செய்தியிலே இயேசு அங்கே ஒருவருடைய விருந்துக்கு போகிற பொழுது அங்கே இருந்தவர்கள் முதலிருக்கைகளில் இருப்பதற்காக அவர்கள் போட்டி போட்டு கொண்டிருந்த பொழுது, தங்களை பெரியவர்கள் என்று காட்டுவதற்காக அவர்கள் போகிற பொழுது ஆண்டவர் அதை அவதானித்துத்தான் அந்த பின்னணியிலே ஆண்டவர் தருகின்ற போதனை இதாக இருக்கிறது. பிரியமானவர்களை, தாழ்ச்சி என்பது
நாங்கள் ஒன்றுமில்லை என்று நினைக்கிற நிலை. அதற்காக எங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுப்பதல்ல, அதற்காக எங்களுடைய ஆற்றல் திறமைகளை வெளிப்படுத்தாமல் இருப்பதல்ல. ஆனால் நான் ஒன்றுமில்லை, என்னிடம் இருப்பதெல்லாம் இறைவனிடமிருந்து வந்தது என்கின்ற அந்த மனநிலை, அதுதான் எங்கள் ஒருவருக்கும் தேவையானதாக இருக்கிறது. எங்களிடம் ஒன்று நாங்கள் கிடைத்ததெல்லாம் இறைவனிடமிருந்து எங்களுக்கு கிடைத்தது. சந்தர்ப்பங்களாக இருக்கலாம், ஆற்றல்கள் திறமைகளாக எல்லாம் ஆண்டவரிடமிருந்து வந்தது. ஆகவே நான் என்னை பெரிதப்படுத்தாமல் முதன்மைப்படுத்தாமல் வாழ்வது, என்னை முதன்மைப்படுத்தாமல் வாழ்வது. எனக்கு பிரியமான சோதரங்கள் என்று நற்செய்தி ஆண்டவர் சொல்லுவார். அவருடைய போதனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கிற பொழுது அடிக்கடி இந்த தாட்சி என்ற புண்ணியத்தை கடைபிடிக்கும்படியாக அழைப்பு விடுத்தார். இயேசுனுடைய சீடர்களில் கூட அவர்கள் இறையாட்சியிலே வருகிற பொழுது வலப்பக்கத்திலே ஒருவரும் இடப்பக்கத்திலே ஒருவருமாக இருக்க வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்ட பொழுது அவர்களுக்கு ஒரு அருமையான போதனையை அங்கே கொடுத்தார். பெரியவனாக இருக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் கடையனாக இருக்கட்டும், பாதங்களை கழுவுற அளவுக்கு உங்களை தாழ்த்துங்கள் என்று சொல்லி இயேசு அருமையான போதனையை தன்னுடைய அந்த கடைசி ஆபோசனத்தின் பொழுது தன்னுடைய செயற்பாடு வழியாக வெளிப்படுத்தினார். தாழ்ச்சி என்பது எல்லா புண்ணியங்களிலும் சிறந்த புண்ணியமாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிவோம். தாழ்ச்சியோடு நாங்கள் மற்றவர்களோடு பழகுவது, தாழ்ச்சியோடு எங்களுடைய செயல்பாடுகளை செய்வது, அது நிறைந்த முன்னேற்றத்தை எங்களுடைய சமூகத்துக்கு தருகிறது. ஆகவே எனக்கு பிரியமான சோதரங்களே, தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை நாங்கள் கடைப்பிடிக்கிறதற்கு ஆண்டவர் எங்கள் ஒருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்களுக்கு இன்றைய நாளிலே பரிசுத்த கனிமரியாளை நாங்கள் நினைவுகிறோம். அவள் தாழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு உதாரணமாக இருக்கிறாள், நல்ல உதாரணமாக இருக்கிறாள். அவள் தன்னையே தாழ்த்தினாள். அதனாலே எல்லா தலைமுறையும் அவளை பேருடைய ஆள் என்று போற்றுகிறது. இந்த மாதத்திலே நாங்கள் அன்னைக்கு முதலிடம் கொடுத்து இந்த திருச்செவ மாலையை நாங்கள் சொல்லிக்கொண்டு வருகிறோம். அன்னைக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்கிறோம். ஏனென்றால் அவள் நிலையை தாழ்த்தினால் அதனாலே ஆண்டவர் அவளை உயர்த்தி வைத்தார். பிரியமானவருடைய அன்னையுடைய வழியிலே அவருடைய பரிந்துரையோடு நாங்கள் எங்களை தாழ்த்தி எங்களுடைய செயல்பாடுகளை செய்ய, எங்களுடைய உரையாடல்கள் தாழ்ச்சி நிறைந்ததாக இருக்க, எங்களுடைய உறவாடல்கள் மற்றவர்களோடு நாங்கள் கொள்கின்ற தொடர்புகளிலே தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை கடைப்பிடிக்க, எங்களுடைய செயல்பாடுகளிலே தாழ்ச்சியை நாங்கள் கடைப்பிடித்து இந்த நாங்கள் வாழுகின்ற சமூகத்துக்கு, எங்களுடைய குடும்பத்திற்கு நாங்கள் சமாதானத்தினுடைய கருவிகளாக திகழ எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி தொடரும் பெரியிலே செபித்துக் கொள்வோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லி செபிப்போம். அன்பான ஆண்டவரே, உமது படைப்பின் மாட்சியை வெளிப்படுத்த தெரிந்தெடுத்த ஆயர்கள், குருக்கள், இறை பணியாளர்கள் அனைவரையும் உமது தூய கரத்தால் தொட்டு பலப்படுத்தும். அவர்களுக்கு வரும் சவால்கள், துன்பங்கள் அனைத்திலும் இருந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இன்றைய இறைவார்த்தையில் கூறியது போல் நாம் பட்டம், பதவி, முதன்மையான இடம் என்று அலைந்து திரிகின்றோம். மாறாக இவைகளை களைந்து எம்மை தாழ்ச்சி உள்ளம் கொண்ட மக்களாக வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இன்றைய நாளில் முதலாக உமது நற்கருணையை உட்கொள்ளும் சிறுவர்களை ஆசீர்வதித்தருளும். நற்கருணையின் மேன்மையை உணர்ந்து உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து உமது அன்பில் நிலைத்து வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய திருப்பலியிலே நினைவுகூரப்படுகிற அந்த அடியார்களை மீண்டுமாக இந்த திருப்பிடத்துக்கு கொண்டு வந்து ஆண்டவருடைய மதிப்பில்லாத அந்த இரத்தமானது இவருடைய பாவங்கள் அனைத்தையும் கழுவி இவர்கள் நம்பி வாழ்ந்த அந்த முடிவில்லாத வாழ்வை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உடைய திருக்குமாரனும் ஆகிய கிறிஸ்து வழியாக வேண்டுகின்றோம். ஆமென்.
வந்தே உளரும் பொழுதின் நெருக்கங்கள் உரிய இயலாக்கு வேகள் புயலாய் தொடரும் பாடுகள் புதைந்து போன நியாயங்கள் இவைகள் போலவே காயங்கள் இருதயமெங்கும் மாடிகள் இவைகள் போலவே காயங்கள் இருதயமெங்கும் மாடிகள் தந்திட வந்தேன் தெய்வமே இருப்பவை இவைதான் ஏற்றுக்கொள் ஒன்றுமில்லாது வந்தே உள்ளத்தை உனக்கு தந்தே அமைதி இல்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே ஒன்றுமில்லாது வந்தே சகோதரங்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையேந்தி பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டுச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, எம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடனெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் மது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாக சொல்லுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரை நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த விடயங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற மது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநீராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமோடியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிலும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவர்களாக இருந்தோராகிய புனித நினைவுடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. சாட்சி என்ற புண்ணியத்திலே வளர இறைவன் எங்கள் ஒருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்து கற்று தந்த சிவத்தின் மூலமாக செபித்துக் கொள்வோம். உன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவளம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் இருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று நம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவினுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்திரளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியானவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்தல்ல நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து வாழ்த்துகிறார். ஜேசுவே, நீது எத்தின்
இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, அருள் அடையாளங்கள் தமிழ் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெறச் செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் வரி என்னும் மலரே, மாந்தரின் மாமணியே. மாமரை புகழும் வரி என்னும் மலரே, மாந்தரின் மாமணியே. அமளியாயுதித்து அலகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே, உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் வரி என்னும் மலரே, மாந்தரின் மாமணியே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும்